அந்த காலத்தில் பிராமணன் என்றால் அக்னிஹோத்திர யாகம் பண்ணித்தான் ஆக வேண்டும். அந்த அக்னிஹோத்திரம் எதுக்கு பண்றது என்றால் இந்திராதி தேவ பிரீதிக்காக. நீங்க பார்த்திருப்பீங்க, புராண கதைகளை அடிஸ்தானமாக்கி சில ஓவியங்கள், ஆர்ட் ஓவியங்கள் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. அதுல எல்லாம் ரிஷிமார் இருந்து யாகம் பண்றதாக நீங்க பார்த்திருப்பீங்க. அது மாதிரி சினிமாகளிலேயும் பழைய காலத்துள்ள பக்தி படங்கள்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க, ரிஷிமார் இருந்து யாகம் பண்றது. அது அக்னிஹோத்திர யாகம், அந்த யாகத்துக்கு பேரு. அந்த யாகத்தினால இந்திராதி தேவன்மாருடைய, அதாவது லோகத்துக்கு பாதுகாப்பு தரப்பட்ட லோக பாலகன்மாராக இருக்கப்பட்ட முத்கலன் என்ற சாது பிராமணன் பிச்சை எடுத்து கிடைக்கப்பட்ட அந்த தானியங்கள், பிச்சை எடுத்தால் தானியங்கள் கிடைக்கும். அந்த காலங்களில் காசல்ல, தானியங்கள் கிடைக்கும். அந்த தானியத்தை கிடைக்கப்பட்டது ரெண்டா டிவைடு பண்ணி அதில் ஒரு பாகம் அந்த கிராமத்தில் அன்னைக்கு யாருக்கு தான் போஜனம் இல்லையோ, பட்சணம் இல்லையோ, கஷ்டமாக இருக்கிறதோ அவருக்கு கொடுக்கறது, தானம் செய்யறது.